வெள்ளத்தால் உருகுலைந்துள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தை மறுசீரமைக்க நீண்ட காலம் பிடிக்கும் என முதலமைச்சர் விஜய் பகுகுணா தெரிவித்துள்ளார். டேராடூனில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பவும் நீண்ட காலம் ஆகும் என கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு கேதார்நாத்திற்கு பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள சாத்தியமே இல்லை எனவும் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். இதுவரை 556 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், மேலும் பலர் இடைப்பாடுகளுக்குள் சிக்கி புதையுண்டு போயிருக்கக்கூடும் என கவலை தெரிவித்தார். ஹிமாலய வரலாற்றில் இதுபோன்ற பேரழிவு ஏற்பட்டதில்லை என விஜய் பகுகுணா தெரிவித்தார். உத்தரகாண்டில் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 550 தாண்டியுள்ளது. சிக்கி தவிக்கும் 50,000க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பேரழிவு ஏற்பட்டுள்ள உத்தரகாண்டில் இன்னும் 2 தினங்களில் மீண்டும் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதற்குள் மீட்புப் பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராணுவத்தினர் உள்ளனர். உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்த கனமழையால் கங்கை மற்றும் யமுனை நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் உத்தரகாண்ட் மாநில மக்கள் மட்டுமல்லாது கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு புனித பயணம் சென்ற யாத்ரீகர்களும் பாதிப்புக்கு உள்ளாகினர். மழை படிப்படியாக குறைந்ததைத் தொடர்ந்து மலைப்பகுதியில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தொடங்கியது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 550 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் மாநில அரசு அறிவித்துள்ளது. 25,000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 50,000 பேர் நடுவழியில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. इसी के साथ साथ अगर हम बद्रीनाथ से नीचे की तरफ लें, यानी कि आप जोशीमठ की तरफ जाएं, एक जगह बीच में आती है जिसका कि नाम है पांडुकेश्वर, और पांडुकेश्वर से जो नीचे है गोविंद घाट। गोविंद घाट से लेके बद्रीनाथ तक तकरीबन 3 सेगमेंट्स ऐसे हैं जो कि आइसोलेटेड और कट ऑफ हो गए हैं. उसमें भी कुछ लोग अभी भी हैं. மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவது ஆறுதல் அளித்தாலும் வானிலை மையத்தின் வாயிலாக கிடைக்கும் மற்றொரு தகவல் அனைவரையும் கவலையடைச் செய்கிறது. இன்னும் 2 தினங்களில், அதாவது நாளை மாலை முதல் உத்தரகாண்டில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் மழை பெய்வதற்குள் அனைவரும் மீட்கப்படுவர் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ये एफर्ट्स अभी चल रहे हैं और उम्मीद है कल तक काफी लोग रेस्क्यू कर लिए जाएंगे और ये एरिया अपरेंटली कल तक काफी हद तक खाली हो जाना चाहिए. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற நிதியுதவி அளித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக முருகன் மற்றும் அரியரீகன். உத்தரகாண்ட் வெள்ள சேதத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தொடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த சூழலில் ஆங்காங்கே வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள் உதவிக்காக தவித்து வருகிறார்கள். பத்ரிநாத்தில் ஆன்மீக சுற்றுலாவுக்காக வந்தவர்களில் பலர் மோசமான சாலைகளாலும் வெள்ள பாதிப்புகளாலும் வெளியேற முடியாமல் ஒரு இடத்தில் காத்திருக்கிறார்கள். பசியும் மீட்க கிடைக்காத உதவிகளும் அவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல சுனாமி இந்த நூற்றாண்டு காணாத இயற்கை பேரழிவு என்று உத்தரகாண்ட் வெள்ள சேதங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. வெள்ளத்தில் சிக்கி மீண்டவர்கள் கண்களில் தெரியும் பேரதிர்ச்சி அங்குள்ள நிலைமையை சொல்லாமல் சொல்கின்றன. வெள்ள சேதத்திற்கு உள்ளானவர்களுக்கு உதவ 1 மாத ஊதியத்தை தருமாறு காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏக்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, இப்படிப்பட்ட இமாலய சேதங்களுக்கு இயற்கை சீற்றம் மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி எழுகிறது. புனித தலங்கள் நிறைந்த உத்தரகாண்டில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வெள்ளப் பகுதிகளில் தவிப்பவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சேதங்களை சரி செய்ய இன்னும் எத்தனை மாத காலம் பிடிக்கும் என்று பரிதவித்து நிற்கிறது உத்தரகாண்ட் அரசு. ஆனால் இந்த பேரழிவுக்கு இயற்கையின் சீற்றம் மட்டும் காரணமல்ல என்கிறார்கள் வல்லுநர்கள். மலை பாதைகளுக்கு அருகில் கட்டணங்கள் கட்டுறது, 6 மலை பிரதேசங்களை கட்டணங்கள் முறையில்லாமல் கட்டுறதுனால தண்ணீர் ஓடுற பாதையை
முறைப்படுத்த முடியாமல் இருக்கும். அதனால் தண்ணீர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதைகள் வழியாக போடும்போது நிலச்சரிவு, இந்த மாதிரி பெரிய நிலச்சரிவு வருவதற்கு காரணம் இருக்கும். ஸோ முதல் முயற்சி வந்து தண்ணி மழை காலத்தில் வந்து தண்ணியை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தினாலே 50% நிலச்சரிவு வருவதற்கு தடுத்திருக்கலாம். இயற்கை என்ற மாபெரும் சக்திக்கு முன் மனித சக்தியை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது உத்தராகண்ட் சம்பவம். இயற்கை மீண்டும் தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டு ஓய்ந்திருக்கிறது இயற்கை. இதற்கு முழு காரணமும் மனிதர்களின் தவறுதான் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள். இதுக்கு வந்து மனிதனுடைய ஆதிக்கம், வளர்ச்சி, பூமியினுடைய மேற்பரப்புல வந்து ஏற்பட்ட சுகாதாரக்கேடுகள், இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பருவநிலை, தட்பவெப்பநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பேரிடர்கள் கடந்த 15-20 வருடங்களாக அதிகமா இருக்கு அப்படின்றது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது. கிடைக்கும் இடங்களிலெல்லாம் இயற்கையை அழித்து மனிதர்கள் ஆக்கிரமிப்பதன் அபாயத்தை முகத்தில் அறைந்தது போல மீண்டும் ஒருமுறை எச்சரித்து சொல்லியிருக்கிறது இயற்கை. செயற்கைக்கோள் உதவியுடன் நிலச்சரிவுகள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்த தொழில்நுட்பமானது நார்வேயிடம் உள்ளது. அவற்றை பெரும் முயற்சியில் இந்தியா கடந்த ஆண்டு ஏற்கனவே ஆலோசனை நடத்தியுள்ளது. இது விரைவில் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இதுபோன்ற பேரழிவுகளை ஓரளவு தடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் பாரதி.